பாலஸ்தீனிய சுதந்திர போராளிகளின் ஊடக பேச்சாளர் மறுபடியும் ஊடகங்களில் தோன்றி இஸ்ரேலிய மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முக்கிய விடயம் ஒன்றை பேசியுள்ளார். அதாவது, பணைய கைதிகளாக எங்களிடமுள்ள இஸ்ரேலியர்கள் போதிய பாதுகாப்பாகவே இருக்கின்றனர். எனினும் உங்கள் இஸ்ரேலிய படைகளின் கண்மூடித்தனமான தாக்குதலால் உங்கள் மக்களை உங்கள் இராணுவமே கொன்றொழித்து விடும் என தனது பேச்சில் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து இஸ்ரேலில் மக்கள் வெள்ளம் மறுபடியும் வீதியோரங்களில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். யுத்தத்தை நிறுத்தி எங்கள் மக்களை அழைத்து வா என்ற கோஷம் இஸ்ரேலிய ஆர்ப்பாட்டங்களில் காணக்கூடியதாக உள்ளது. இஸ்ரேலின் மூத்த முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் பாலஸ்தீன போராளிகள் பற்றி முக்கிய பேட்டியொன்றை இஸ்ரேலிய தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கியுள்ளார். அப்பேட்டி நிகழ்ச்சியை அரபு மற்றும் ஆங்கில மொழிகளில் அல்ஜசீரா தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. பேட்டியில் அவர் குறிப்பிடும் விடயமானது, பாலஸ்தீனம் இருக்கும் வரை பாலஸ்தீன போராட்டம் இருக்கும். இஸ்ரேலினால் பாலஸ்தீன போராளிகளின் இறுதி ராக்கெட்டுகள் இருக்கும் வரை இஸ்ரேல் இவ்யுத்த களத்தில் நின்று பிடிப்பது என்பது ஒருபோதும் சாத்தியமே கிடையாது. பாலஸ்தீனத்துடன் பேசி அவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்காவிடின் இனி இஸ்ரேலிய மக்களால் ஒருபோதும் நிம்மதி என்ற ஒன்றை நினைத்தும் பார்க்க முடியாது என்று அவர் அளித்த பேட்டி சர்வதேச ஊடகங்களில் ஒருவேரலான செய்தியாக பரவியுள்ளது. HTS போராட்டக்குழு பசர் ஆசாத்தின் ஆட்சியைக் கவிழ்த்து புதிய ஆட்சி ஒன்றை சிரியாவில் உருவாக்கிவிட்டது. ஆசாத் சியா இஸ்லாமிய பிரிவை சார்ந்தவர். ஆனால் HTS போராட்டக்குழு சன்னி இஸ்லாமிய பிரிவை கொண்டவர்களாக காணப்படுவதால் தற்போது அரபுலகில் சியா சன்னி கலவரம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் காசா போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் நாம் நோக்கி வந்தோம். ஆனால் தற்போது இது பற்றிய முக்கிய விடயம் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது, துருக்கி சிரியா போராட்டம் பற்றிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. சிரியாவில் சியா மற்றும் சன்னிகளுக்கு இடையில் போராட்டம் நடைபெற்றது. பசர் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இவை அனைத்தையும் துருக்கியாகிய நாமே செய்தோம். ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு சிரிய ஆட்சிக் கவிழ்ப்பு விடயத்தை பேசிய பின்னரே சிரியா அரச படைகளை நாமே திட்டமிட்டு பின்வாங்கும்படியும் செய்தோம். இவை அனைத்தும் திட்டமிட்டு துருக்கியாகிய நாமே நடத்தினோம் என்று துருக்கிய அமைச்சர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட செய்தி சர்வதேச ஊடகங்களில் வைரலாக காணப்படுகிறது. மேலும் துருக்கிய அமைச்சர் குறிப்பிடுகையில், இப்போராட்டம் இத்தோடு முடிவடைவதில்லை. இஸ்ரேல் தங்கள் காசா மக்களின் நிலைப்பாட்டிற்கு நியாயமான பதில் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்படி காசா விடயத்தில் இஸ்ரேல் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத விடத்து அடுத்து சிரியாவின் புதிய அரசாங்கம் இஸ்ரேலில் தலையிடுவதை தவிர்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். HTS அமைப்புக்கு மேலதிக இராணுவ பயிற்சி மற்றும் இராணுவ உபகரணங்களை துருக்கி வழங்கும் எனவும் துருக்கிய அமைச்சர் குறிப்பிட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் தற்போது ஆயிரக்கணக்கான பசர் ஆசாத்தின் அரசப்படைகளை HTS அமைப்பு கைது செய்து பொதுமன்னிப்பு வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இது பற்றி ஈரான் முக்கிய கருத்தொன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது, தற்போது அமைக்கப்பட்டுள்ள புதிய சிரியாவின் ஆட்சி சியோனிசத்திற்கு எதிராக போராட முன்வருமாயின் ஈரானும் உங்களோடு தோளுக்கு தோள் நின்று இஸ்ரேலிய சியோனிசத்திற்கு எதிராக போராட முன்வரும் என ஈரானின் ஆன்மீக தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மற்றும் லெபனானிய போராளிகளான ஹிஸ்புல்லாக்கள் இதுபற்றி குறிப்பிடும் போது, இஸ்ரேலுக்கு எதிராக சிரியாவின் இப்புதிய HTS போராட்டக்குழு கிளர்ந்தேலுமாயின் நாம் சிரியாவின் புதிய ஆட்சிக்கு நண்பர்களாக இருப்போம். மாறாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படுமாயின் சிரியாவின் இப்புதிய ஆட்சிக்கு நாம் என்றும் எதிரிகளாகவே இருப்போம் என குறிப்பிட்டமை முக்கிய விடயமாகும். இதேவேளை இஸ்ரேல் எல்லை கடந்து சுமார் 800க்கு மேற்பட்ட சிரியாவில் ஆயுத கிடங்குகள் மற்றும் நீர் மின்சாரம் போன்ற பாரிய உட்கட்டமைப்பு வசதிகளை விமான தாக்குதல் மூலம் அழித்து வருகிறது. இவ்விடயத்தை துருக்கி நாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. அதாவது, இஸ்ரேல் இத்தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் பாரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிவரும் என ஐநாவுக்கு துருக்கி தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேச முக்கிய செய்திகள் கிடைக்கும்போது உங்கள் நேரத்தின் பெறுமதி அறிந்து அவற்றை உங்களுக்கு சுருக்கமாக வழங்குவோம். சகோதரர்களே, மறவாமல் எமக்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களின் ஆதரவை தருமாறு அன்பாக வேண்டுகின்றோம்.